இவ எப்படி இங்க வந்தா? அவ எப்படி வந்தா? எனக்கு தெரியாதுங்க. பாத்துக்கலாம். ஹாய் பவித்ரா அக்கா, நீங்களும் வந்துட்டீங்களா? எங்க போர் அடிக்குமேன்னு பார்த்தேன். ஜாலி ஜாலி, நல்ல வேளை வந்துட்டீங்க. என்ன பவித்ரா, கண்ணீர்ல கோலம் போட்டுட்டு இருக்கியா? இல்ல இல்ல தண்ணீர்ல கோலம் போட்டுட்டு இருக்கியான்னு கேட்டேன். அழுதுட்டு இருக்கியா? தா நீ இல்லன்னு சொன்னாலும் நீ போட்ட கோலம் காட்டி கொடுத்துடுது. இல்ல ஆண்டி, அப்படிலாம் இல்ல. நான் சும்மாதான். ஒருத்தரோட சந்தோஷம் கூட என் கண்ணுக்கு பெருசா தெரியாது. ஆனா சோகம் அது மனசுல எவ்வளவு அடி ஆழத்துல இருந்தாலும் அத கண்டுபிடிச்சிடுவா இந்த ராணி. அப்படி ஒரு கண்ணு எனக்கு. உன் வீட்டுல இருந்து உன் அப்பா அம்மா வெளியில அனுப்பிச்சதும் நீ இந்த வீட்டுல இருந்தாதான் உனக்கு நல்லதுன்னு இங்க கொண்டு வந்து வச்சாலே பொன்னி, அவளா உன்னை இப்படி தனியா விட்டுடுவான்னு நினைச்ச? ஐயோ, ஓ மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சு அந்த மாதிரி செய்யின்னு அந்த பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டா பொன்னி. ஆனா இப்ப என்ன செய்ய போறேன் தெரியுமா? நான் உன்னைய இப்ப குலதெய்வம் கோயிலுக்கு அனுப்ப போறேன். ஆண்டி, குலதெய்வ கோயிலுக்கு அனுப்ப போறேன்னு சொன்ன உடனே உன் முகத்துல எவ்வளவு சந்தோஷத்தை பாரு. ஆனா இவ்வளவு சந்தோஷத்தையும் மனசுல வச்சுக்கிட்டா இப்படி அழுதுகிட்டு இருந்த? நீ முதல்ல கிளம்பு, நான் மத்தத பாத்துக்கிறேன். நீ கிளம்பு. அட என்ன அது என்ன யோசிக்கிற? இல்ல, ராஜாராம் அங்கிள் நான் வர வேண்டான்னு நேராவே வந்து சொல்லிட்டு போயிட்டாரு. ராஜாராமுக்கு புள்ள பாசம் ஜாஸ்தி. அவருக்கு நம்ம வீட்டு புள்ள சந்தோஷம் முக்கியமா இல்ல அடுத்த வீட்டு புள்ள சந்தோஷம் முக்கியமான்னு கொஞ்சம் யோசிச்சு நம்ம வீட்டு புள்ள சந்தோஷம் தான் முக்கியம்னா அவர் முடிவு பண்ணிட்டாரு. ஆனா நீ அடுத்த வீட்டு பொண்ணு இல்ல, நீ எங்க வீட்டு பொண்ணு தானே. எனக்கும் பொண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். அது ஆண்டி, என்ன சொல்றீங்க? அது அது என்னைக்கு நீ இந்த வீட்டுக்கு அடைக்கல வந்தியோ அப்பத்துல இருந்து நீ இந்த வீட்டு பொண்ணுதான். அததான் நான் அப்படி சொல்லிட்டேன். அது சரி, நீ இந்த ஊருக்கு கிளம்புறதுக்கு பேக் எல்லாம் ரெடியா இருக்குல்ல? அப்பவே எடுத்து வச்சிட்டேன் ஆண்டி. ரொம்ப தெளிவு. நாங்க பைய எடுத்துட்டு வாங்க. போங்க போங்க போங்க. சரி கிளம்புறதுக்கு வர. ராணிமா, எப்போ வந்தீங்க? அடடே ராணியம்மா, என்னம்மா வந்துட்டு வெளியே நிக்கிற? உள்ளவாமா. வீட்டுக்குள்ள இருக்க வேண்டிய மகாலட்சுமிய வெளியே நிக்க வச்சீங்கன்னா அப்ப நான் கூட தானே வெளியே நிப்பேன். என்ன ராணிமா, என்ன சொல்றீங்க? ஒரு பொண்ணு நம்ம வீட்டுக்கு அடைக்கலமா வந்திருக்காளே, நம்ம வீட்டுல ஒருத்தியா இருக்காளே, நமக்கு ரொம்ப உதவியா இருக்காளே, அவளை இங்க தனியா விட்டுட்டு நீங்க எல்லாம் குலதெய்வம் கோயிலுக்கு போலாமா?
ராணிகா, பவித்ரா தான் ஏதோ வேலை இருக்கு வரலன்னு சொன்னா. தப்பாவுனே இத்தனை வயசாயிடுச்சு உனக்கு, இன்னுமா உதட்ட சொல்றது கேட்டுக்கிட்டு இருப்ப? மனச சொல்றது புரிஞ்சுக்காமையா இருப்ப? பவித்ராவ உங்களோட கூட்டிட்டு போங்க. ராஜாராம் கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லுங்க. இந்த பாருங்க, பொம்பளை புள்ளைய இப்படியெல்லாம் தனியா விட்டுட்டு போறது நல்லது இல்ல. ராணிமா அதான் சொல்லிட்டே, அப்புறம் என்ன விடுமா, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். ஏம்மா நீ கிளம்புமா. அவன் கிளம்புறதுக்கு ரெடியா தான் இருக்கா, நீங்க கூட்டிட்டு போங்க. சரிமா? நீங்க எப்ப வரீங்க? ஐயோ, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குமா, நான் அதெல்லாம் முடிச்சிட்டு வரேனே. நீங்க கிளம்புங்க, நேரம் ஆச்சுல, கிளம்புங்க. வருவோம். ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. மனசுக்கு என்ன சரின்னு படுதோ அத துணிஞ்சு பண்ணு. நானும் பொண்ணையும் கூட இருக்கோம்ல. சரி சரி, கிளம்பு, நீ கிளம்பு. மாமா எல்லாரையும் கூட்டிட்டு போய் கோயிலை பத்தி விளக்கமா சொல்லுங்க. சரி சரி, வாங்க நடங்க போலாம். நானும் போகட்டா? உள்ள போய் பாத்துக்கலாம். வா போங்க போங்க. மாமா பவித்ரா எப்படிங்க? அதை ஏன் கேட்குற ராஜா? இவங்கெல்லாம் கோயிலுக்கு கிளம்பிட்டு இருந்தாங்களா? நான் வெளியில போயிட்டு அப்பதான் வீட்டுக்குள்ள நுழையிறேன், பார்த்தா ராணியம்மா ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. அது சொல்ல விசாலா. ஆமா ராஜாராம், எங்க யாருக்கும் என்ன சொல்லி சமாளிக்கிறதுனே தெரியல. அதனால அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? நீங்க இவளை கோயிலுக்கு கூட்டிட்டு போங்க, தனியா விட்டுட்டு போகாதீங்கன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னதுலயும் ஒரு நியாயம் இருக்குல்ல ராஜாராம்? அதான் நாங்க கையோட அழைச்சிட்டு வந்துட்டோம். நீங்க தான் கூட்டு வந்தீங்களா? ஏன் அத்தை இப்படி சதி பண்றீங்க? என்ன மன்னிச்சிருங்க அங்கிள். நான் எவ்வளவோ சொன்னேன், இவங்களாம் தான் கேட்கல. ராணி அம்மாவும் கேட்கல. வலுக்கட்டாயமா என்னை அமுச்சு விட்டுட்டாங்க. என்னப்பா யோசிக்கிற? ஒண்ணு இல்ல மாமா. பவித்ரா நல்ல பொண்ணுப்பா. நம்ம கூட அவ இருக்கிறதுல உனக்கு ஏதாவது பிரச்சனையாப்பா? இல்ல அப்படிலாம் ஒண்ணு இல்லக்கா, பிரச்சனைலாம் இல்ல, இருந்துட்டு போட்டோம். நான் எதிர்பார்த்த ஸ்வேதா வரல, கடைசியில இவ வந்து சேர்ந்திருக்கான். சை, என்னங்க யோசிக்கிறீங்க? அவ கண்டிப்பா உங்க பேச்ச மீறணும்னு நினைச்சிருக்க மாட்டா. அதான் அண்ணனும் அண்ணியும் சொல்றாங்கல்ல. நீங்க என் மேல கோவமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா நான் சொல்றதெல்லாம் உண்மைதான் அங்கிள், பொய் இல்ல. பரவாயில்லம்மா, இருக்கட்டும். எங்க அக்காவே சொல்லிட்டாங்க, எங்க அக்கா பொய் சொல்ல மாட்டாங்க, உண்மையை தான் சொல்லுவாங்க. அவங்க கம்பல் பண்ணதுனால தான் நீ வந்தேன்னு சொன்னதுல இருந்தே உன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. நான் வந்தது உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லிடுங்க. நான் இப்பவே கிளம்பிடுறேன் அங்கிள். வேணாம்மா, பொண்ணு எப்பவும் சொல்லுவா பவித்ரா ரொம்ப நல்ல பொண்ணுன்னு. அவ சொன்னதை உண்மைன்னு நிரூபிச்சிட்டம்மா. நீ ஊருக்கெல்லாம் எங்கேயும் போவேணா. வேணா சூர்யா கண்ணு முன்னால் நிற்காம கொஞ்சம் விலகியே இரு. நீ அவன் முன்னால் நின்னா சங்கடமா இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். எங்க என் மேல கோவப்படுவீங்களோ நினைச்சு நான் பயந்துட்டே இருந்தேன். சேச்சா, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, உள்ள போ. வா கோயிலுக்குள்ள போலாம். வாங்க. அண்ணே பாப்பலாம். என்ன சூர்யா, ஷாக் ஆயிட்டியா?
ஷாக்கு குறை சூர்யா, எல்லாரும் பாக்குறாங்க. பவித்ரா, பயங்கரமா சர்ப்ரைஸ் கொடுக்குறீங்க. இப்பதான் உங்க முகம் பொலிவா இருக்கு. இல்ல சந்துரு, அது வந்து மாணிக்கா பவித்ரா, வாங்க எல்லாம் உள்ள போலாம். ராணி அக்கா வந்தாங்களா? ஆமா ஆண்டி. சரி வாங்க போலாம். சரி வாங்க. நல்லா இருக்குல்ல? என்னப்பா ராஜாராம், ஆ, பூ போட்டு பாக்குறதுக்கே கோயில அலங்காரம் எல்லாம் பண்ணி அமக்கலப்படுத்திட்ட போல இருக்கே. எனக்கே தெரியாதுப்பா, அலங்காரம் பண்ணிருக்காங்க. கோயில்ல ஏதோ விசேஷம் போல இருக்கு. யாரையாவது கூப்பிட்டு என்னன்னு கேளுங்க. ஐயா பெரியவரே வாங்க. இந்த கோயில்ல என்ன விசேஷம் அலங்காரம் பண்ணிருக்கு? ஏன்பா, நீ ராஜாராம் தானே? எப்படிப்பா இருக்கிற? ஆ, ஐயா முனி ஐயாவா நீங்க? ஆடா ஆமாப்பா, நானே தான். ஆ, நீ விநாயகன் தானே? ஆமாண்ணே, கரெக்டா அடையாளம் கண்டுபிடிச்சிட்டீங்களே. நான் தான் விநாயகம், இது விசாலம். வணக்கம். வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆ, நல்லா இருக்கோண்ணே. ஆ, நாங்க எல்லாம் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? அந்த ஊரெல்லாம் எப்படி இருக்கு? அம்மன் அருளால எல்லாரும் ஒரு குறையும் இல்லாம செழிப்பா சந்தோஷமா இருக்கும்பா. ஆமா, கோயில்ல என்ன ஏதோ பூஜை ஏற்பாடுலாம் பலமா இருக்கு. என்ன விசேஷம்? அது நம்ம ஊரு கோவிலுக்கு நாளையோட 29வது வருஷம் முடிஞ்சு 30வது வருஷம் ஆரம்பிக்குது. அதான் நாளைக்கு ஒரு சின்னதா விழா எடுத்து அம்மனுக்கு சிறப்பு பூஜை பண்ண போறோம். அதான் ஏற்பாடெல்லாம் நடந்துட்டு இருக்கு. சரி சரி. அண்ணா, இந்த கோவில் உன்னை விட சீனியரா இருக்கு பாரு. ஏ வாலு, வாயை மூடிட்டு சும்மா இரு. ஐயா, இந்த கோயில் கட்டி 5வது வருஷத்துல எனக்கும் பொன்னிக்கும் கல்யாணம் நடந்துச்சு. அப்ப நடந்த பூஜைக்கு தான் முத நான் பொன்னியை கூட்டிட்டு வந்தேன். ஏன் பொன்னி, உனக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ம். ஆ, ஞாபகம் இருக்கு. ஆமா ராஜாராம், இத்தனை வருஷம் கழிச்சு குடும்பத்தோட வந்திருக்கீங்க கோயிலுக்கு. ஏதாவது விசேஷமா? அது ஒன்றும் இல்லை, அது என் மூத்த மகன் சூர்யா, அவனுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்கோம். அப்படியா? ரொம்ப நல்லதுப்பா. ஆமா, ஜாதக பொருத்தமெல்லாம் பார்த்தாச்சா? இல்லை, அதில் தான் குழப்பமே. ஒரு ஜோசியர் சொல்கிறாரு ஜாதக பொருத்தம் சரியா இருக்குன்னு, இன்னொரு ஜோசியர் சொல்கிறாரு ஜாதக பொருத்தம் சரியில்லைன்னு. அதான் நம்ம ஆத்தா குலதெய்வம் கோயிலுக்கு வந்து பூ போட்டு பார்க்கலான்னு வந்திருக்கோம். என்னப்பா சொல்ற? சாமியை நம்பி தான் வந்திருக்கோம், பார்க்கலாம், நல்லதே நடக்கும்னு நம்புவோம். கண்டிப்பா நல்லதுதான்ப்பா நடக்கும். நீ ஒரு நல்ல காரியத்தை குலசாமி கிட்ட கேட்டு செய்யணும்னு நினைச்சதே பெரிய விஷயம்பா. ஆனா இன்னைக்கு விட நாளைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்குப்பா. வெள்ளி வளர்ப்புற வேற, நம்ம கோயில்லையும் பூஜை நடக்கும். இதெல்லாம் முடிச்சிட்டு சாமிக்கு பொங்க வச்சு பூ போட்டு கட்டிடலாமே. ஆமா மாப்பிள்ள, அவர் சொல்றதும் கரெக்டு தான். வெள்ளி வளர்ப்புற ரொம்ப நிறைஞ்ச நாள். நாளைக்கு பூ போட்டு பார்த்தோம்னா நம்ம மனசுக்கு நிறைவானதாக தான் வரும். ஏ ராஜாராம், அப்புறம் என்ன, நல்ல நாள்னு வேற அவர் சொல்றாரு. அதுக்காக தானே நம்ம வந்திருக்கோம். ஒரு நாள் தானே இருந்து கேட்டுட்டே போயிடுவோம். நீ சொல்றது சரிதான், ஆனா அது வந்து என்னப்பா தங்கறத பத்தி யோசிக்கிறியா? ஆமாங்கய்யா. அட என்னப்பா நீ, உனக்கு இல்லாத வீடா? நம்ம ஊரு பெரிய வீடு சும்மா தானே கிடக்கு. அங்க உங்களுக்கு தேவையான எல்லா வசதியும் இருக்கு, அங்கேயே தங்கிக்கங்க. மாணிக்கம், உனக்கு அங்க தங்குறதுல பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் ஒண்ணு இல்ல ராஜாராம், நானும் கிராமத்துல பிறந்து வளர்ந்தவன் தான், தங்கிக்கலாம். அட அப்புறம் என்ன, வாங்க சாமியை கும்பிட்டு போலாம். வாங்க வாங்க.
என்ன இது எல்லா விஷயமும் தள்ளி தள்ளி போகுது. இன்னைக்கே முடிவு தெரிஞ்சுட்டா நிம்மதியா இருக்கும்னு நினைச்சனே. நாளைக்கு வரைக்கும் காத்திருக்கணுமா? கடவுளே, என்ன பூ வரப்போகுதுன்னு தெரியலையே. கடவுளே, உன்னை நம்பிதான் நான் வந்திருக்கேன். என் மனசுல உள்ளத நீதான் எனக்கு நிறைவேற்றி கொடுக்கணும். நாளைக்கு பூ போட்டு பார்க்கும்போது எனக்கு சாதகமா தான் அது விழணும். பொன்னி, வா இங்க. வா தாய். என் பேரு எப்படி சாமி உங்களுக்கு தெரியும்? உன் பேரு மட்டும் இல்ல, உன் மனசு, உன் மனசுல இருக்கிற ஆசை, அது நடக்குமா நடக்காதாங்கிற குழப்பம், இது எல்லாமே எனக்கு தெரியும். உன் மனசுல இருக்கிற குழப்பமும் தெளிவாகும், நீ நினைக்கிற காரியமும் நிச்சயம் நடக்கும். ஆனா அது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லையம்மா. என்ன சாமி நீங்க என்ன சொல்றீங்க? அதுக்கு அம்மன் அருள் வேணும். இந்த அம்மனோட அருள் வேணும். நீ உன் வீட்டுக்கு வரப்போற மகாலட்சுமியோட மனசு குளிரணும்னு நினைக்கிற, அது தப்பில்லை. அதுக்கு இந்த அம்மனோட மனசு குளிரணும்ல. அப்பதான் நீ நினைச்சது நடக்கும். அம்மனோட மனசு குளிரத்துக்கு நான் என்ன செய்யணும் சொல்லுங்க, நான் செய்யறேன். அப்படி கேளு. இந்த கோயிலுக்குன்னு ஒரு ஐதீகமும் குறிப்பா சில விரதங்களும் இருக்கு. அத சரியானபடி நீ செஞ்சு முடிச்சிட்டியேனா நிச்சயமா நீ நினைக்கிறது நடக்கும். அம்மனுக்கு விரதம் இருந்து 3 வேண்டுதல்களை நீ செய்யணும். என்ன வேண்டுதல் சாமி? என்னன்னு சொல்லுங்க, நான் கண்டிப்பா பண்றேன். வேண்டுதல்கள்லயே சக்தி வாய்ந்த வேண்டுதல் அங்க பிரதட்சணம், ஆணி செருப்பு. இந்த ரெண்டையும் எந்த தடங்களும் இல்லாம பரிபூரணமா முடிச்சிட்டு கடைசியா அக்னி சட்டி ஏந்தி அம்மன் அருள் கேட்கணும். அதை நீ செஞ்சா அவ மனசு குளிர்ந்து அருள் தருவா. நீ நினைச்சதும் நடக்கும். அதை செய்ய முடியாம பாதியிலேயே விட்டா அம்மனோட கோபம் இன்னும் அதிகமாயிடும். இல்ல சாமி, நான் நினைச்சதெல்லாம் நல்லபடியா நடக்கணும். அதனால இந்த வேண்டுதலை நான் செய்யறேன். செய் செய், வேண்டுதல்களை நல்லா செய். எல்லாத்தையும் அந்த அம்மன் பார்த்துக்குவா. நாம ஒண்ணு நினைக்க அந்த அம்மன் ஒண்ணு நினைப்பா. போ போ, வேண்டுதல்களை நல்லபடியா செய். போ.
அவர் சொன்ன மாதிரியே 3 வேண்டுதலையும் நிறைவேத்திட்டா நான் நினைச்சது நடக்கும். அதோ அங்க இருக்கிற ஊத்துல தான் பூவை போட்டு பார்க்கணும். பூவுல சாமியுடைய சம்மதம் கிடைச்சிருச்சுன்னா ஜோசியம் ஜாதகம்னு எதுவுமே தேவையில்லை. நீங்க நினைச்ச காரியத்தை எந்தவித சங்கடமும் இல்லாம நேர்த்தியா பண்ணலாம். ஆமாம் மாணிக்கம், நானும் பொன்னியும் இந்த குலசாமிகிட்ட சம்மதம் வாங்கி தான் கல்யாணம் பண்ணோம். பாத்தியா, அவர் சொன்ன மாதிரி ஜாதகம் ஜோசியம் எதுவுமே பார்க்கல, நேராக கோயிலுக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இன்னைக்கு நாங்கள் நல்லா தானே இருக்கோம். நீயே ஒரு நல்ல எடுத்துக்காட்டா இருக்கும்போது வேற என்ன வேணும்ன்ற? இங்க பார், நாளைக்கு அந்த அம்மனை வேண்டிக்கிட்டு பூவை போட்டு பார்ப்போம். எல்லாம் நல்லபடியாவே நடக்கும்னு நம்புவோம். என்ன? கண்டிப்பா எல்லாம் நல்லபடியா நடக்கும்.